நம்மடா மூணாவது குவார்டர் ஃபைனல் மேட்ச் இங்கே சிகோ வர்சஸ் இந்திரா ஸ்போர்ட்ஸ் கிளப். ஸோ இந்த மேட்ச் 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. மூணாவது குவார்டர் ஃபைனல் பேட்டிங்கில் இருக்கிறது இங்கே இந்திரா ஸ்போர்ட்ஸ் கிளப். ஸோ ஓவனி பேட்ஸ்மேன் சைக்கிங் இல்லை, லெஃப்டி பேட்ஸ்மேன் முத்துக்குமார் இருக்காரு. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சாண்டில். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், நல்ல ஃபீல்டர். முதல் பந்தே ஒரு டாட் பால், டாட் வித் ஸ்டார்டிங்க. செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கீப்பர், பிடிச்சிட்டாருங்க இங்கே ஒன் ஹேண்டரில் கேட்ச கீப்பர். நல்ல கேட்ச் ஃப்ரம் சதீஷ். ஒன் டவுன் பேட்ஸ்மேனா இங்கே கார்த்திக் பாலோட தோடுவான். முதல் பந்தே அடிச்சாருங்க. போன பால் விக்கெட்டு போயிருந்துட்டு அந்த தாக்கம்லாம் எதுலையுமே இல்லைங்கிற மாதிரி இந்த முதல் பந்திலே ஒரு 6 இங்க கார்த்திக். பாலோட ஃபோர்த் ஒன் சுவிட்ச் சுற்றி முடிச்சதுக்கு அப்புறம் பட்டுச்சு, பின்னாடி ஃபீல்டர் வந்துட்டாங்க. பாஸ் டாட் பால். ஃபிஃப்த் ஒன் வைட். ஏற்கனவே அடிச்சாரு, மிட் ஆன் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. அதனால எஃபோர்ட் ஃபீல்டர் இருந்து அகைன் ஒரு டாட் பால். லாஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால். சூப்பர் ஓவர். முதல் ஓவருக்கு ஒரு 6 போயிருந்தாலும் 7 ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இங்க. ஆச்சுக்கண்ணா செகண்ட் ஓவர் பட இர்வின் வந்திருக்காரு. ரீச் ஆட பார்த்துருக்காரு. ஃபீல்டர் பாலோட வேகத்தை ஸ்டாப் பண்ணி போட்டார். ஆனால் பந்தை பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிள் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ரீச் ஆட பார்த்தாரு. பேட்ஸ்மேனும் விட்டாரு, கீப்பரும் விட்டாரு. பேக்கப் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் தெளிவாக ஆட்டாருங்க கேப்ல. ஹெக்ஸா கவரில் இது கண்டிப்பாக பவுண்டரியாக இருக்கும். பாஸாக போயிடுச்சு, பவுண்டரி. அப்படியாக்கர் வித்தியை கொடுக்காம நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம். அங்கே ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு ஆஸ்டாருங்க. இங்கே பவர் பிளேயர் காரணமாக இங்கே ஃபீல்டரே வைக்கல. ஒரு பவுண்டரி போயிருக்கு இங்கே. பால் உடம்புல பட்டு போயிருக்கு. ஒரு பைஸில் சிங்கிள். 2 ஓவருக்கு 18 ரன் அடிச்சிருக்காங்க. 3வது ஓவர் பட ஃபர்ஸ்ட் ஓவர் பட்ட சாண்டில் பாட பார்த்துருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிள் மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரி. டாட் பால். வெரைட்டி ஆட பார்த்துருக்காரு. அகைன் அதே ஃபீல்டர் இந்த மாதிரி வெரைட்டி போய் எடுத்திருக்காரு. டாட் பால். வெரி க்ளோஸ் டு ஸ்டம்ப். செம்ம பேஸாக வந்திருக்குன்னு சொல்லலாம். இங்கே டாட் பால். மறிச்சு அடிச்சிருக்காரு. லாங் ஆன்ல ஃபீல்டர் கொஞ்சம் ஒயிட்டாக தான் வச்சிருந்தாங்க. மிட் விக்கெட்டை ஒட்டி தெளிவாக பிடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள். 3வது லாஸ்ட் ஒன் ரிவர்ஸ். திரும்பி ஆஸ்டாருங்க. போயிடுச்சு. ரொம்ப நேரமா ட்ரை பண்ண 6 இப்போ கொண்டு வந்திருக்காங்க. சுவிட்ச் ஹீட்ல கொண்டு வந்திருக்காங்க இங்க முத்துராஜா. மேட்சுக்கான 4வது ஓவர் பட இங்க சிம்பு வந்திருக்காரு. விக்கெட்டுக்கு வாய்ப்பா கீப்பர் பாலுக்கு போயிட்டு நல்லா டேக். முதல் பந்தே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு சிம்பு. நீ பேட்ஸ்மேனா குரு போன மேட்ச்ல ரெஸ்பான்சிபிளா எடுத்துட்டு போய் இந்த பேட்ஸ்மேன். முதல் பந்தே பெரிய ஷாட்டு. தெளிவா மீட் ஆகலையா? எஸ், அங்க ஃபீல்டர் கையில கரெக்டா மீட் ஆயிருக்கு பந்து. அடுத்தடுத்த 2 பந்து விக்கெட்டு. நீ பேட்ஸ்மேனா பிரபு ஹார்ட் விக்கெட்டுக்கு சான்ஸ் இருக்கு. எடுக்கிறாருன்னு பார்க்கலாம். தரையோட தரையா தான் அடிக்கிறது. பவர் ஷாட் நல்ல ஸ்டாப்புங்க. ஃபீல்டர் சிங்கிள். ஃபோர்த் ஒன் திருப்பி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா? ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸலண்ட் எஃபோர்ட்டுங்க ஃபீல்டர்கிட்ட இருந்து. கரெக்டாக ஸ்டாப் பண்ணி த்ரோவையும் போய் ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்காரு. சிங்கிள். 5th ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் டெலிவரி. நல்ல கீப்பிங் கூட. டாட் பால். லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் தெளிவாக அடிச்சிருக்காரு. போயிடுச்சுங்க இங்கே தாண்டி ரொம்ப தூரத்துக்கு. இது வரைக்கும் 5 பால் நல்லா போட்டுருந்தாரு. கடைசி ஒரு தப்பான பந்து, அந்த தப்பான பந்தை தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். 6ஓட 5வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. இந்திரா ஸ்போர்ட்ஸ் கிளப் சாரி 4வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 34 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 5வது ஓவர் படைப்பா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே அடிக்கிறாங்களா அங்கே அடிக்கிறான்னு பார்த்தா பிடிச்சி அடிக்க முடியல. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் கேப்டன் நல்லா போட்டிருக்காரு. சூப்பர் டெலிவரி. இங்கே டாட் பால். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாஸாக எடுத்துருக்காரு. பேட்டா போயிடுச்சுங்க இங்கே 6. ஃபுல் டாஸ் பால்ல தெளிவாக ஆடி இருக்காரு. ஒரு 6. ஃபோர்த் ஒன்
காலில் போட்டு பின்னாடி ஃபீல்டர் தேர்ட் மேன் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ரெனோவில் டாட் பால். ஃபிஃப்த் ஒன் அகைன் உடம்புல போட்டு போயிருக்கு. பின்னாடி இந்த ஃபீல்டர் தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை. டாட் பால் டு இந்த ஓவர். 5 ஓவருக்கு 42 அடிச்சிருக்காங்க இந்திரா ஸ்போர்ட்ஸ் கிளப். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் போட ஹோல்டர் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. முதல் பந்து ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் பேட்டில் போட்டு வந்துச்சு. கீப்பர் நல்லா ஸ்டாப் நிற்க வச்சு மாறுறாங்களா விக்கெட்டான்னு பார்த்தா மாறலாம் இல்லைங்க. நான் சேகர் விக்கெட் பறி கொடுக்குறது வெளில போகிறாரு. நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. ஒன் மோர் டாட் பால். பேக் டு பேக் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் சூப்பர் டெலிவரி. ஒன் மோர் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்க. ஃபோர்த் ஒன் காலில் போட்டு போயிருக்கு. சிங்கிள் தான் இருக்கும் ஏன்னா கீப்பர் பாஸாக போயிருக்காரு. விக்கெட். ஒரு ரன் பிளஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் டார்கெட் செட்டிங் பால். விக்கெட்டுக்கு வாய்ப்பா? எஸ் ரன் அவுட்டாக மாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன். எஸ் விக்கெட்டோட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. எக்ஸலன்ட் கம்பேக். போன மேட்ச்சுக்கு எக்ஸ்பெக்ட் போட்டிருந்தாரு ஹோல்டர். இந்த மேட்ச் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 43 அடிச்சிருக்காங்க. 44 டார்கெட். மிஸ் பண்ணா சைக்கிள் இருக்குது பிரவீன். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பாலே இங்கே ஃபீல்டரும் ரியாக்ட் பண்ணல. பின்னாடி லேசியான்ட்டார்னு நினைக்கிறேன். முதல் பந்தே ஒரு பவுண்ட்ரி. 36 பாலுக்கு 44 அப்படிங்கிற பட்சத்தில் முதல் பந்தில் பவுண்ட்ரி போயிடுச்சு. 35க்கு 40. செகண்ட் ஒன் இந்த முறை நேர்கனே லாங் ஆன்லையும் ஃபீல்டர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரி. முதல் 2 பந்தையும் பவுண்டரியாக கொண்டு வந்திருக்காரு எங்க பிரவீன். தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரி. நல்ல கம்பேக்ட் பவுலர் இருந்து டாட் பால். ஃபோர்த் ஒன் இந்த முறை ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. யார் கேட்சை பிடிக்கிறான்னு பார்த்தா பவுலர் பிடிச்சாருங்க. இங்கே விக்கெட்டை இழக்கிறாங்க ஏர்லியாவே. ஸ்னீ பேட்ஸ்மேனா எங்கள் சதீஷ் வந்திருக்காரு. டிஃபன்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. அதை வச்சு சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அஸ்வின் ஆன் சைட். திருப்பி விட பார்த்தாரு. டைமிங் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். டாட் பால் டு எந்தி ஓவர். அதாவது ஒரு படம் ராஸ் முதல் பந்தே அடித்தார். ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. டாட் பால். செகண்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டாங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் மிஸ் பண்ணிட்டாருங்க. இங்கே தெரிச்சு போயிருக்கு. ஆள் இல்லாத திசையில் போயிருக்குன்னு சொல்லலாம். பவுண்டரி ஆனால் போகாது. பால் பற்றி ஸ்டாப் ஆயிடுச்சு. 1 2வது ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்டாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். லாங் ஆன் எல்லாம் அடிச்சிருக்காரு. ஒரு பவுண்டரி இங்கே இந்த ஓவருக்கான பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. லாஸ்ட் ஒன் ரீச் ஆட பார்த்தாரு. டாட் பால். 1 மோர் டாட் பால். இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 16 அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட்லேருந்து ஜிகோ. முகேஷ் வந்திருக்காரு மேட்சுக்கான தேர்ட் ஓவர் போட. வர விட்டு ஆட பார்த்தாரு. ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு வீடு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால். சுற்றி திரும்ப பார்த்தாரு. உடம்புல தான் பட்டிருக்கு. ரன் வரல. டாட் பால். செகண்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு. ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க. இங்கே ஒரு சிங்கிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கு தெளிவாக மீட் ஆகலைங்க. சிங்கிள். இதுவும் ஒரு சிங்கிள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் நேர்கனே எதிர்த்து அடிச்சிருக்காரு. லாங் ஆன்ல பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஐயோ ஃபீல்டர் விழுந்தாலும் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. ஆனால் எக்ஸலண்ட் எஃபோர்ட். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இதுவும் கேப்ல 2 ரெஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்த்தா சிங்கிள் தாங்க. 3 ஓவருக்கு 23 அடிச்சிருக்காங்க. பண்ணியிருக்க 18 பாலுக்கு 21 அடிக்கணும். 4வதோட ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட் போயிருக்காரு. தாண்டி போயிருதா? சரியா கவர் பண்ணல. முதல் பந்தே விக்கெட்டோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிரபு. எக்ஸலண்டா போட்டிருக்காரு. ஒரு டாட் பால். இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ராவும் ரன் ஓட்டாங்க. ஒய்டும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆம்பேர். இது ஒரு எஸ் மெயின் அம்பேர் ஒய்டு கொடுத்துருக்காரு. சுவிட்சுக்கு தெளிவாக ஆட்டாருங்க. பவுண்டரி. யாரில் மேட்சை முடிக்க ட்ரை பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். தெளிவாடி இருக்காரு. ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனில் பவுண்டரி எனக்கு 5 அகைன் ஒரு சுவிட்சு கீட். பின்னாடி இந்த ஃபீல்டர் எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே ஓட்டாங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இதையும் ரன் ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் குயிக்கர் ரன்னிங் 2 ரன் ஒய்டு ப்ளஸ் ஒரு 1 ரன். நெக்ஸ்ட் ஒன்
தெளிவாக தரையில் ஆடி இருக்காங்க. சிங்கிளா 2வது ரன் ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சிங்கிள். 13க்கு 11 ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். தேர்ட் மேன் ஃபீல்டர் கையில் போயிருந்தாலும் அகைன் ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். ஒரு ஓட்டம் மட்டுமே. சிங்கிள் டு எண்ட் ஓவர். 4 ஓவருக்கு 34 அடிச்சிருக்காங்க. கடைசி 12 பாலுக்கு 10 அடிக்கணும். அதுக்கான முக்கியமான ஒரு மேட்ச் ஓவர் போட இங்கே செல்வகுமார் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ஆப்ரகாம். முதல் பந்தே ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. அப்படிங்கிற பட்சத்தில் கேட்சை பிடிக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அங்கேயும் ஒரு ஃபீல்டை வெட்டி வந்தாருங்க. 2 ரன். 11 பாலுக்கு 8. சுச்சுக்கு 8 தெளிவாக ஆட்டாருங்க. பவுண்டரி கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே போயிடுச்சு பவுண்டரி. 4 ரன் தான் அடிக்கணும். அந்த 4 ரன்னை வினிங் ஷாட் ஆகி கொண்டு வர்றாரா? சான்ஸ் போயிடுச்சுங்க. இங்க 6 மேட்சை வின் பண்ணி 3வது அணியா பிரைஸை செக்யூர் பண்றாங்க இங்க ஜிகோ கிரிக்கெட் கிளப் தூத்துக்குடி. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் போல ஜிகோ பிரைஸை வின் பண்ணிருக்கான்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.